ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு கெட் ஏபிஐ கார்டு யூஸ் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணியிருந்தோம். ஃபெச் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு பாப்அப்காக ஒரு ஃபார்ம் டேட்டா ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அதே பாப்அப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம பாப்அப் ஆட் பண்றதுக்குரிய பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்டாப்ல வந்துட்டு மாடல் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் வந்துட்டு மாடல்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்குரியது இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாப்அப் வரும். அண்ட் அதுக்குரிய க்ளோசிங்கு கீழே வந்துட்டு பட்டன்ஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோம்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடல் டைட்டில்ன்றது இருக்குது. சென்டரில் வந்துட்டு டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் க்ளோஸ் சேவ் சேஞ்சஸ் பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கிடலாம், எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி பாப்அப் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூஸ் ஸ்டேட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அது டிஃபால்ட்டாக வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போ வந்துட்டு நம்மளோட எடிட் பட்டன் கிளிக் ஆகுதோ அப்போ வந்துட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகணும் நமக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு சேஞ்ச் விசிபிலிட்டி எழுதியிருப்பேன். அதுக்கு வந்துட்டு யூசர்ன்னு சொல்லிட்டு நான் கிளியர். ஸோ இதுல இருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். சேம் தான் வந்துட்டு நானும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா பாப்அப் விசிபிள் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் உள்ள இருக்கிற HTML கண்டென்ட் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற அதே HTML கண்டென்ட் தான் வந்துட்டு இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே HTML கண்டென்ட் காப்பி பண்ணி போட்டு நம்மளோட டேபிளில் வந்துட்டு அப்டேட்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குதா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது விசிபிலிட்டி வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதான் வந்துட்டு ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். சேஞ்ச் விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கிறேன். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா விசிபிலிட்டியை வந்துட்டு ட்ரூன்னு சேஞ்ச் பண்ண போகுது. எப்போல்லாம் வந்துட்டு அப்டேட் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு ட்ரூன்னு சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இந்த சேஞ்ச் விசிபிலிட்டி இதுக்குள்ளாக்க வந்துட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் செட் பாப்அப் விசிபிள்ன்றத ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பாப்அப் விசிபிள் ட்ரூவா இருந்ததுன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே லோட் ஆகும். நம்ம பூட் ஸ்ட்ராப்ல இருந்து பாப்அப் எடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ஷோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ரன் பண்றாங்க. ஓகே, நமக்கு அட்மின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்.
டேபிள்க்குரியது எல்லாமே. ஓகேவா? ஸோ அட்மின் கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த எடிட் எல்லாமே வருதா? ஸோ இந்த எடிட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ பாப்அப் உரிய ஷோ செட் ஷோ வந்துட்டு ஃபால்ஸா ட்ரூவான்னு சொல்லிட்டு விசிபிலிட்டி வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இனிஷியலாக வந்துட்டு விசிபிலிட்டி வந்துட்டு ஃபால்ஸில் இருக்கும். நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு பாப்அப் விசிபிள் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். அண்ட் அதனால வந்துட்டு அந்த விசிபிலிட்டி வந்துட்டு ஃபால்ஸில் இருக்கும். எதுவுமே வந்துட்டு பாப்அப் இருக்காது. ஸோ எப்போ வந்துட்டு நம்ம எடிட்ன்ற இதை கிளிக் பண்ணுறோமோ இங்கே தான் வந்துட்டு நான் எடிட் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ பட்டன் டைப் எடிட் கிளிக் பண்ணும்போது விசிபிலிட்டி வந்துட்டு விசிபிலிட்டின்ற மெத்தடை கால் பண்ண போகுது. ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் பாப்அப் விசிபிளை வந்துட்டு ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணி விட போகுது. ஸோ ஒன்ஸ் ட்ரூன்னு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ கண்டென்ட் வந்துட்டு ஷோ ஆகுது. அண்ட் இப்போ இதில் வந்துட்டு எது கிளிக் பண்ணாலும் வந்துட்டு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு இதை கிளிக் பண்ணால் விசிபிலிட்டி வந்துட்டு அகைன் ஃபால்ஸாக மாறணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குரியதை சேஞ்ச் பண்ணாதான் இது வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ நான் அந்த பட்டனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா செட் விசிபிலிட்டி வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு வைக்க போறேன். செட் பாப்அப் விசிபிள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி கீழே வந்துட்டு க்ளோஸ் பட்டன் இருக்குது இல்லை, க்ளோஸ் பட்டனுக்கும் வந்துட்டு ஆன் கிளிக் கொடுத்துக்கிறேன். எடிட் பாப்அப் வருது, க்ளோஸ் கொடுக்கும்போது க்ளோஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ எவ்ரி டைம் அதே மாதிரி கீழே இருக்கிற க்ளோஸ் பட்டன் கொடுத்தாலும் பாப்அப் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா பாப்அப் விசிபிளை வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுருது. அதனால வந்துட்டு பாப்அப் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. ஓகேவா? பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்டு இமெயில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மட்டும் எடிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் இப்போ இந்த இதை கிளிக் பண்ணால் நமக்கு எம்டியாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்துட்டு வரணும். வந்தால் தான் வந்து அவங்க எடிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதை எப்படி இதுக்குள்ளக்க கொண்டு வர்றது அப்படின்னா நான் எப்போல்லாம் வந்துட்டு சேஞ்ச் விசிபிலிட்டி கிளிக் பண்ணுறேனோ இங்கே வந்துட்டு யூசரில் தான் வந்துட்டு தனித்தனியாக அப்ளை ஆகும். யூசர்ன்ற ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம யூசர்ஸ்ன்ற லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டில் இருக்கு. ஸோ இந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் வந்துட்டு இன்புட்டாக வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுருவேன் சேஞ்ச் விசிபிலிட்டிக்குள்ள. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற சேஞ்ச் விசிபிலிட்டிக்கு வந்துட்டு யூசர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் ஒன்று வரப்போகுது. நான் வந்துட்டு ஒரு புது ஸ்டேட் ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ எதை வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே அந்த யூசருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டேட்டில் வரும். அந்த ஸ்டேட் வந்துட்டு என்ன பண்ணும்னா உங்களோட கீழே இருக்கிற பாப்அப்க்கு இன்புட் கொடுக்கும். இன்ஸ்டன்ட் இதுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு செலக்டட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அண்ட் செட் செலக்டட் யூசர்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். யூஸ் ஸ்டேட் வந்துட்டு எம்டிஆர் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேஞ்ச் விசிபிலிட்டிக்குள்ள தான் நமக்கு யூசர்ன்ற ஆப்ஜெக்ட் வரப்போகுது. அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம செட் பண்ண போறோம்.
செட் செலக்டட் யூசர்ல எனக்கு இன்புட் வர்ற யூசர் வந்துட்டு அப்படியே கொண்டு போய் செலக்ட் பண்ண போறேன், செட் பண்ணி விட்டுற போறேன். ஓகேவா? ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அதுக்கு முன்னாடி இன்புட் வர்ற யூசர் வந்துட்டு கரெக்டா இருக்குதான்றத ஒரு கண்ட்ரோல் லாக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இப்போ யூசர் செட் பண்ணிட்டோம். இந்த யூசரை எடுத்து கீழே இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். பாப்அப்ல தான் ஃபர்ஸ்ட் நேம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நேம்க்குரிய வேல்யூஸ் லோட் ஆகணும் இனிஷியலாக, லாஸ்ட் நேம் லோட் ஆகணும், இமெயில் ஐடி லோட் ஆகும். ஸோ கீழே என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் வந்துட்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வேல்யூவில் வந்துட்டு செலக்டட் யூசர் டாட் நமக்கு அங்கே நேம் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதே ஃபர்ஸ்ட் நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்டட் யூசர் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் நேம் ஒன்று இருக்குது. ஸோ வேல்யூன்னு கொடுத்துட்டு செலக்டட் யூசர் டாட் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். இமெயில் ஐடிக்கும் இமெயிலுக்கு சேம். செலக்டட் யூசர் டாட் இமெயில் அண்ட் ஃபோன் ஒன்று இருக்கு. ஓகே, நான் டிஃபால்ட்டாக வந்துட்டு வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற யூசர் நேமு, யூசரோட ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம், அவங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வரும். செகண்ட் இருக்கிற எடிட் கிளிக் பண்ணுறேன், மைக்கேல்ன்றது வரும் அவங்க ஃபர்ஸ்ட் நேம். ஸோ யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எல்லாமே லோட் ஆகும். பர்டிகுலராக வந்துட்டு நம்ம எந்த ரோ கிளிக் பண்ணுறோமோ அந்த ரோக்குரிய வேல்யூஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ள லோட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே பார்த்தா கிளிக் பண்ணால் வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஏன்னா நம்ம வேல்யூன்னு கொடுத்துருக்குறோம். பட் ஆனால் அது எடிட்டபிளாக இருக்காது. நம்ம ஜஸ்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இது பண்ணுறோம், செட் பண்ணிட்டோம். ஸோ அதை எடிட்டபிளாக நம்ம தான் மாற்றணும். ஸோ அதுக்காக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதோ, யூசர் நேம் இதை மாதிரி வந்துட்டு எப்போல்லாம் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதோ, அப்போ வந்துட்டு அந்த ஒரு இன்புட் டேகுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட் டாட் வேல்யூக்குள்ள சேஞ்ச் ஆகுற எல்லாமே இருக்கும், ஈவெண்ட் எல்லாமே. ஓகேவா? ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா, ஆன் சேஞ்சுன்னு கொடுத்துட்டு எப்போல்லாம் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதோ, அப்போ அந்த ஈவெண்ட்ல நடக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளோட செலக்டட் யூசர்ல போய் செட் பண்ண போறோம். அதனால செலக்டட் யூசர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறேன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ 3 டாட் செலக்டட் யூசர், அது என்ன பண்ணுன்னா செலக்டட் யூசரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்றோமோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு கொடுப்போம். அதே மாதிரி எல்லா இதுலையும் வந்துட்டு சேஞ்ச் பண்றேன். ஆன் சேஞ்ச்ல வந்துட்டு ஈவெண்ட்னு வச்சுக்கிறேன். ஈவெண்ட்னு வச்சுட்டு எப்போல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்களோ யூசர் இதில் போயிட்டு செட் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேஷன் இருக்கிற செலக்டட் யூசர் ஆப்ஜெக்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் டாட் வேல்யூ, இங்க வந்துட்டு லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேம்ல தான் வந்துட்டு என்னோட வேல்யூ செட் பண்ண போறேன். அதனால லாஸ்ட் நேம் கோலன் கொடுத்துட்டு டி டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபார் இமெயில் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே. ஸோ நம்ம எல்லா இதுக்கும் வந்துட்டு டார்கெட் டாட் வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். எப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்களோ ஆன் சேஞ்ச் வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே டார்கெட் டாட் வேல்யூல போயிட்டு சேவ், டார்கெட் டாட் வேல்யூல இருந்து எடுத்து உங்களோட யூசர் ஆப்ஜெக்ட்ல போய் சேவ் ஆக போகுது. அண்ட் லாஸ்ட் வந்துட்டு சேவ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுக்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆன் சப்மிட் கொடுத்துருக்குறோம். ஸோ மேலே வந்துட்டு ஆன் சப்மிட்னு கொடுத்துட்டு ஹேண்டில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேம் வந்துட்டு எழுதியிருக்கிறேன். ஹேண்டில் சப்மிட் வந்துட்டு எம்டிஆர். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்ல வந்துட்டு ஒன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடிட் பண்ணிட்டு யூசர் கிளிக் பண்ணுவோம், யூசர்ல வந்துட்டு என்ன இருக்குது அந்த செலக்டட் யூசருக்குள்ள வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்குதான்னு செக் பண்ணுவோம். நான் என்னோட இன்ஸ்பெக்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல் லாக்ல என்ன வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன்.
ஸோ இப்போ ஆன் கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஒன்லி ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு லாஸ்ட் நேம் எடிட் பண்ணியிருந்தேன், ஆண்டர்சன் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆண்டர்சனுக்குரியது வந்துட்டு இங்கே அப்டேட் ஆகிட்டு லாஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆண்டர்சன் சொல்லிட்டு அப்டேட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் நேம் வந்துட்டு ஆண்டர்சன் சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம அப்படியே பேக் எண்டுக்கு வந்துட்டு ஏபிஐ கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்துட்டு நீங்கள் ஓகே. ஸோ இதை வந்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பாப்அப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இந்த இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம்னா செட் பாப்அப் விசிபிளை வந்துட்டு அகைன் ஃபால்ஸ்ன்னு மாற்றிட போகிறோம். இதில் மொபைல் நம்பர் வந்துட்டு 712ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். நம்ம இப்போ எடிட் பண்ணது வந்துட்டு இங்கே தான் இருக்குது, 712ன்னு சொல்லிட்டு அது மட்டும் சேஞ்ச் ஆகிடுது. இதில் பேலன்ஸ் இருக்கிற ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு இன்புட் வர்ற ஆப்ஜெக்டில் உள்ள ஃபீல்டு. நம்ம வியூ பண்ணுறது அண்ட் எடுத்து டேபிளில் கொடுத்துருக்கிறது ஒன்லி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுக்குரிய டேட்டாஸ் தான். அதில் தான் வந்துட்டு நம்ம எடிட் அண்ட் டெலிட்க்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அண்ட் இதை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபெட்சில் வந்துட்டு போஸ்ட் டைப் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எடுத்து பாடியில் வந்து போஸ்ட் பண்ணிடணும். போஸ்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட் கால் புரியுது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கெட் கால் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து போஸ்ட் காலுக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம போஸ்ட் புரியதை வந்துட்டு டைப் பண்ணிடணும். ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்காக போஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுத்துட்டு அவை அண்ட் இந்த மெத்தடை வந்துட்டு அசிங்காக மாற்றிடுறேன். எப்போல்லாம் ஏபிஐ கெட் ஆர் போஸ்ட் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே வந்துட்டு அசிங்காக தான் இருக்கணும். உங்களோட மெத்தட் எல்லாமே வந்துட்டு அசிங்காக இருக்கணும். ஸோ அவைக்கில் வந்துட்டு ஃபெச் நான் கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே யூஆர்எல்லை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக் பண்ணிட்டு வேற யூஆர்எல் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸிஸ்டிங் யூஆர்எல் இருக்குன்றத செக் பண்ணிட்டு நம்ம வேற யூஆர்எல் அப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கர்லி பிரேஸ் இதில் வந்துட்டு மெத்தட் போஸ்ட் கண்டென்ட் டைப் கொடுக்கணும். கண்டென்ட் டைப் வந்துட்டு அப்ளிகேஷன் ஜேசன், ஏன்னா நம்ம இங்க இருந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் வந்து சென்ட் பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஹெட்டர்ஸ்க்குள்ள வரணும். அதனால வந்துட்டு நான் ஹெட்டர்ஸ், அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ அப்ளிகேஷனில் வந்துட்டு ஹெட்டர்ஸில் வந்துட்டு கண்டென்ட் டைப் வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன், அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ஹெட்டர்ஸில் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பியரர் டோக்கன் ஏதாவது வந்துட்டு இன்புட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கமா செப்பரேட்டராக ஹெட்டரில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ளிகேஷன் ஜேசான் இதை மாதிரி வந்துட்டு ஏதாவது கண்டென்ட் டைப் அடுத்து பியரர் டோக்கன் அது எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டியில் வரும். அது இப்போதைக்கு வந்துட்டு பார்க்க மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாடியில் வந்துட்டு ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன் கொடுத்துட்டு என்னோட யூசர், அதாவது செலக்டட் யூசர்
இங்கே வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு செலக்டட் யூசர்னு வச்சுருக்கிறேன். அதனால செலக்டட் யூசர் வந்துட்டு ஜேசனா கன்வெர்ட் பண்ணி உள்ள சென்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபெச் query அது கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கரெக்டாக வருதா இல்லையான்றத பார்க்க போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நாட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற அதே ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா டாட் ஓகேன்றது 200 வந்துச்சுன்னா டாட் ஓகேன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் ஒரு ஏபிஐ கால் பண்ணீங்கன்னா 200 ரிட்டர்ன் ஆச்சுன்னா டாட் ஓகேன்னு சொல்லிட்டு வரும். அது ஓகேவா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்துட்டு நாட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். ரெஸ்பான்ஸ் ஓகேவா இல்லை அப்படின்னா இப்போதைக்கு கன்சோல் லாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன் எழுதிட்டு எக்ஸப்ஷன் குறிய த்ரோ பண்ணிக்கலாம். எரர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அண்ட் இன்கேஸ் வந்துட்டு வர்ற ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் அவை என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். அதை வந்துட்டு ஜேசனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ ஹேண்டில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறேன். அந்த மெத்தடில் வந்துட்டு பாப்பப்பையும் ஒன்ஸ் வந்துட்டு யூசர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உள்ள வரப்போது ப்ரிவென்ட் டிஃபால்ட் ஏன் கொடுத்துருக்கேன்னா எவ்ரி டைம் நீங்கள் சப்மிட் டைப் பட்டன் எழுதிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணும் போதெல்லாம் என்டையர் பேஜ் வந்துட்டு ரீலோட் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்குறேன். பாப்அப் விசிபிளை வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிஐ கால் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு கண்டென்ட் டைப் வந்துட்டு அப்ளிகேஷன் டாட் ஜேசான் கொடுத்துட்றேன். எனக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு இதை தான் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் பண்ண டோட்டல் ஜேசானையே வந்துட்டு நம்ம சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால அப்டேட் பண்ண ஜேசானை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஓகேனா 200. ஸோ 200 வருதான்றதை செக் பண்ணுறேன். இன்கேஸ் வரல அப்படின்னா வெறும் கன்சோலில் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். அவைட் எதுக்காக எழுதியிருக்கேன்னா ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு செகண்ட்ஸ் கேப் இருக்கும். ஸோ அது விட்டுருந்தோம்னா எம்டியாக வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால தான் இங்கேயும் வந்துட்டு ஃபெச் ஆகி முடிக்கிற வரைக்கும் அவைட் போட்டிருக்கிறோம். கீழே இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கும் வந்துட்டு அவைட் போட்டிருக்கிறோம். நான் நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு போஸ்ட் ஆகும்போது அக்செப்ட் ஆகுதா இல்லைன்றது வந்துட்டு தெரியும். பட் அது கரெக்டான யூஆர்எலா என்னன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். டம்மி ஜேசான் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டில் வந்துட்டு அதே இதுலையே நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் அது வந்துட்டு வேலிட் யூஆர்எலாக இருந்ததுன்னா 200ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும். இல்லைன்னா வந்துட்டு எரர் ரிட்டர்ன் வரும். ஸோ 404 நாட் ஃபவுண்ட் அது மாதிரி வந்துட்டு எரர் ரிட்டர்ன் வரும். ஓகே, 404 அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிச்சிருக்கு. அதை மாதிரி வந்துட்டு ஒரு யூஆர்எல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே. அதில் வந்துட்டு அவங்க போஸ்ட்டுக்கு தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலை. பட் ஆனால் வந்துட்டு கான்செப்ட் வைஸ் வந்துட்டு நமக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பேலோடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேலோட் வந்துட்டு சென்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பேலோடில் வந்துட்டு என்ன நம்ம போஸ்ட் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பேலோடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு கரெக்டாக லோட் ஆகுது. அண்ட் ஹெடர்ஸில் வந்துட்டு நம்ம கொடுத்த மாதிரி போஸ்ட் டைப்பு பாத்து அண்ட் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசானு எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக சென்ட் ஆகுது. ஸோ பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த யூஆர்எல் மட்டும் இங்கே ரிப்ளேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டெலிட்டுக்கு எழுதணும் அப்படின்னா சேம் மாடல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டெலிட்டுக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு விசிபிளாக இருக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு பாப்அப் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணணும். ஸோ யூஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எவ்ரி டைம் கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆகும். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு எந்த ஓகே. ஸோ இதில் தான் வந்துட்டு எனக்கு கடைசியாக இருக்கிற பாப்அப் புரியுது வந்துட்டு எண்ட் ஆகுது. அண்ட் இதில் இருந்து அகைன் வந்துட்டு நான் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு டெலிட் யூசர் பாப்அப் வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஓகேவா? ஸோ டெலிட் யூசர் பாப்அப் இருந்ததுன்னா அகைன் வந்துட்டு நம்ம இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணப்போ ஸோ நான் சேம் டிவ் கண்டென்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு இன்புட் டேக்ஸ் மட்டும் நம்ம ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே இருக்கிற டெலிட் பட்டனுக்கு வந்துட்டு ஆன் கிளிக் பண்ணும்போது விசிபிலிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு போட்டிருக்கேன். ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்போ வந்துட்டு டெலிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ பாப்அப் வந்துட்டு ட்ரூ ஆகும். டெலிட்க்குரிய பாப்அப் ஓப்பன் ஆகும். ஓகே. டெலிட்க்குரியது கொடுத்தாலும் பாப்அப் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. பட் அந்த பாப்அப் வந்துட்டு நம்ம அகைன் இது கொடுக்கல.
அங்கே அகைன் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிறேன். இந்த இதில் வந்துட்டு செட் டெலிட் யூஸ் பாப்அப் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே இதை வந்துட்டு நம்ம ஆன் கிளிக் பண்ணும்போது கால் பண்ண போகிறோம். என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி அங்கே கொடுத்துக்கிறேன். ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்டு கீழேயும் வந்துட்டு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். ஸோ டெலிட் யூசர் பாப்அப் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். அண்ட் இதில் பாப்அப்பில் வந்துட்டு இன்புட் டேக் வந்துட்டு எடுத்து விட்ருவோம். ஸோ இன்புட் டேக் எதுவுமே வந்துட்டு இங்கே தேவையில்லை. ஓகே, நான் தப்பாக இங்கே கொடுத்துருக்கேன். செட் டெலிட் யூசர் பாப்அப்னு கொடுத்து வச்சிருக்கேன். கரெக்டாக செல்ஃப் டெலிட் யூசர் பாப்அப் அண்ட் வேற எங்கே மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்ப்போம். செட் பாப்அப் விசிபிள். செட் பாப்அப் விசிபிள். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் இதுலையும் வந்துட்டு செட் டெலிட் யூசர் பாப்அப் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும்.
நம்ம தப்பான இன்புட் டேக் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இஷ்யூ வருது. ஸோ டெலிட் யூசர் பாப்பப் இங்கேயும் வந்துட்டு கீழே வந்துட்டு டெலிட் யூசர் பாப்பப் கொடுக்க போகிறோம். ஸோ ஆன் க்ளோஸ் கிளிக் பண்ணும்போது டெலிட் யூசர் பாப்பப் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஆன் சேஞ்ச் அண்ட் வேல்யூ இந்த இன்புட் எல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ பாப்பப் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, அண்ட் இங்கே இருக்கிறதுல வந்துட்டு ஆட் யூசர்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக வந்துட்டு டெலிட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ டெலிட் யூசர்னு கொடுத்துட்டு ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு க்ளோஸ் பட்டன் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் எடிட் புரியதுக்கு ஆஸ் யூஷுவல் அண்ட் டெலிட் புரியதுக்கும் வந்து ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்துட்டு எடிட்டுக்கு வந்துட்டு எப்படி யூசர்ன்ற ஆப்ஜெக்ட் அனுப்பினோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு யூசர் என்ன டெலிட் பண்ணுறாங்களோ ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூஸை எடுத்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இது வந்துட்டு நம்ம இது பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே யூசர் எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த இதை வந்துட்டு இதே இதில் வந்துட்டு டைப் வந்துட்டு போஸ்ட் கொடுத்துருந்தோம்ல அது பதிலாக டெலிட்னு கொடுத்து ஐடி மட்டும் எடுத்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா டன் டெலிட் ஏபிஐ கால் புரியுது. ஃபுல் ஃப்ளட்ஜ் வந்துட்டு அஜாக்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு இப்படி தான் ஹேண்டில் பண்ணும். ஃபர்ஸ்ட் கெட் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் தேவையோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு விசிபிலிட்டி இதெல்லாமே வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு எப்போ தேவையோ அப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ஸ்விட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி டெலிட்டுக்கும் ஒரு பட்டன் வச்சுட்டு எப்போ தேவையோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது இதை செக் பண்ணி பாருங்க, டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம்.